ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இவ்வளவு அழகான ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சொன்னவர் யாருன்னா, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். அதே இந்த முந்தின வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அது மாத்திரமே தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவர். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, இதோ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை ஆமென் நீங்கள் எதிர்பார்த்த கிரியை நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த வாசல்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கைக்குடி வராமல் இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலிக்கல, என் வசனத்தை கை கொண்டையே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாசலில் திறப்பதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். நீங்கள் முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வைத்த விண்ணப்பங்கள், ஜெபித்த ஜபங்கள், ஆண்டவருக்காக செலவிட்ட நேரங்கள், தெய்வ பிள்ளை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நீங்கள் எதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அந்த கிரியெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் மறந்து போதிருக்கிறதுக்கு தேவன் அநீதியுள்ள தேவன் இல்லை. ஒருவேளை மனுஷர்கள் நாம் செய்த கிரிகளை மறந்து போயிடுவாங்க. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்ல, என் ஆண்டவர் அதற்கெல்லாம் பலனை தருகிற தேவன் இருக்கிறார். நீங்கள் என்ன கிரியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, தேவ பிள்ளையில நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்கிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டுவார், தம்முடைய பகஞ்சருக்கு தக்கதாக பலனையும் தீவுகளுக்கு தக்கதாக பலனையும் சரி கட்டுவார். அல்லேலூயா. கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தேவ பிள்ளையில அவங்க கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நீங்கள் ஆண்டவருக்காக நிறைய கிரியைகளை செய்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அவர் மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் இல்லைங்க. வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. உன் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருவிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞ்சருக்கு தக்க பலனையும் அளிப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென். அப்போ உங்கள் கிரியைகளுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். உங்கள் பெரிய கிரியைகளுக்கு பலன் வரல நினைக்காது, உங்கள் கிரியைகளுக்கு பலன் இல்லை நினைக்காதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா தீர்க்கதரிசி சொல்கிறார். வாசிக்க கேட்போம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென். நீதிமான்களுக்கு சொல்ல வேண்டியது காரியம். அப்போது நம்ம ஆண்டருக்கு பிரியமாக ஆண்டருக்கு நீதியாய் வாழும்போது நிச்சயமாக தேவ பிள்ளையில் உங்கள் கிரியைகளுக்கு பலனை நீங்கள் காண்பீர்கள். உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பேன்னு ஆண்டர் வாக்கு பண்ணியிருக்கிறல, உங்கள் கிரியைகளுக்கு பலன் வரும். சோர்ந்து பார்க்காதீங்க. ஒரு எவ்வளோதான் பிரதா ஜோம் பண்ணுறது, எவ்வளோதான் நான் காத்திருக்கிறது, எவ்வளோதான் சமூகத்தில் மன்றாடுறது, ஒரு கலங்கிருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் கிரியைகளுக்கு அவர் தக்க பலனை கொடுப்பார். ஏன்னா உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார்.
ஆமென். உங்கள் கிரிகள் அறிந்த கர்த்தர் உங்கள் கிரியைக்கு பலனை கொடுத்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகளை உடையவர். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்கப்பா உன் கிரிகளுக்கு பலனை தருவேன் என்று சொல்லி, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி யாருக்கு என்ன பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த பலன் கைகூடி வருவதாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உன் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கிறார். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்கள் கிரியை பலனை தருவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.